ஸோ வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு டிஜே ஜிகர்தண்டா கேமிங் சேனல். இது உங்கள் தமிழ் கேமிங் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சர் கேமிங் தான் பார்க்க போகிறோம். இது நிஜமாலே ஒரு ஃபன் கேம் பிளேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. ஸோ லெட்ஸ் என்டர் இன்டு தி வீடியோ. என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஓடிவா ஏறிவா நீ வீரனா, ஓடிவா ஏறிவா மாறிவா நீ வீரனா. நான் விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து கிடக்காம போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி ஒத்திரி மன்னிக்கிறாரு ஒத்திரி இவரை காப்பாத்தணும். நானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? வெறி வேணும்டா. வெறி வெறி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். சும்மா நெருப்புல குதிச்சுட்டு ஐயோ சுடுதே சுடுதேன்னு அங்கேயே இருந்தீங்கன்னா அங்கேயே சுட்டு சாம்பராயிடுவேன். எது குறுக்க வந்தாலும் எட்டி உதச்சிட்டு ஓடுறா ஓடுறா. வெறி வேணும்டா. ஸோ காய்ஸ், முன்னாடியே பார்த்துருப்பீங்க நான் எப்படிலாம் மொக்கம் வாங்கினேன்றதை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேசாமல் கடற்கரைன்னு இப்போ வந்து கேம் பிளே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சூஸ் இயர் அவதாரில் நிற்க சூஸ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ரிவார்டாக வந்து 25 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சட்டுன்னு கரியர் மோடில் ப்ளே பண்ணுறோம். வாங்க எல்லோரும் போகலாம். இன்றைக்கி ஒரு ஃபாஸ்ட் கேம் பிளே இருக்குது, எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. வந்து உள்ளே போனால் சாப்டர் 1 ஃபஸ்ட்டு ட்ரபுள்டு வாட்டர்ஸ் வாட் இஸ் த மீனிங் எனக்கு தெரில. சரி ஃபஸ்ட்டு உள்ளே போய்க்கலாம். ட்ரபுள் என்ன பவுல்னு கொடுத்துருக்காங்க. சரி நம்ம அதுக்கு போய்க்கலாம். ஆட் சால்ட் அண்ட் மிஸ்டீஸ் பிரேக்ஃபாஸ்ட் டு டீச் ஆர் லெசன். ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மிஸ்ஸோட சாப்பாட்டில் வந்து உப்பு கலக்க சொல்லியிருக்காங்க. ஏன் உப்பு போட்டு சமைக்க தெரியாதோ? சரி வாங்க. ஐ ஆம் த பெஸ்ட் செஃப் இன் த வேர்ல்டா. ஆமாம், உனக்கு சமைக்கவே தெரில, சாப்பாட்டில் உப்பே போட்ட மாட்டுற. உனக்கு உப்பு போடுறதுக்கு ஒரு ஆளாக நான் உனக்கு வர்றேன். நீ என்னடானா பெஸ்ட்டு செஃப் இந்த வேர்ல்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லு வந்து 120 காயின்ஸ் வச்சு லாக் பண்ணுவாங்களாம். ஏங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க. முன்னாடி நம்ம பார்த்தது 50 காயின் இருந்தது நம்மக்கிட்ட. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வந்தோடனே கொடுத்த ரிவார்டு 25 கொடுத்தாங்க. ஆமாம், 25 காயின் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி விளையாடவும் இல்லை, நான் விளையாடினது ட்ரையல் விளையாட்டு. அப்புறம் எப்படிங்க நம்மக்கிட்ட 120, அதுலேயும் அந்த 120 யூஸ் பண்ணுற லாக்பின் வாங்கியும் நம்மளுக்கு மீதி காசு இருக்குன்னா எப்படி? புரியலையே. உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்குள்ளே போய் பார்க்கலாமா? சரி வாங்க போய் பார்ப்போம். யார் என்ன சொல்ல போகிறாங்க. வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு என்ன இருக்குது? ஓப்பன் பண்ணு. உள்ளே என்ன இருக்குது? உள்ளே ஒரு பாதாள ரூம் இருக்குது. அதுக்கு அடுத்து போனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்கேரி டீச்சரோட வீடுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்மளுக்கு எதுக்கு வம்பு, இப்படி போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு கிச்சன் போகிற வழி இது இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் இப்படி போகல. சரி வாங்க. ஆனால் இந்த ஸ்கேரி டீச்சர் ஒரு நல்லது பண்ணியிருக்குப்பா. வீடு சுற்றி நல்லா மரம் கட்டி வச்சுருக்கு காத்தோட்டமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி உள்ளே போனால் உள்ள கிச்சன் வந்துடுச்சு. வந்து கிச்சனுக்குள்ளே சாப்பாடை தேடும். ஓ சாரி காய்ஸ், நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். சரி ஃபஸ்ட்டு உப்பு எடுத்துப்போம், அதுதானே போடணும். நம்ம வந்து மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணது என்னவென்றால், நம்ம வந்து லிவிங் ரூமில் இருக்க சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உப்பு போட வந்துட்டோம். சரி, ஸோ வந்துட்டோம். யார் என்ன கேட்க போகிறா? வாங்க உள்ளே போயிடலாம். ஸோ வந்து உள்ளே போகணும். யோ தரையா கதவை, என்னையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா உனக்கு? ஹாவ் மேனஸ், பி சென்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க. ஏங்க
என்னங்க இங்கேயே பக்கத்துலேயே உப்பு வச்சுருக்காங்க. சரி வாங்க டக்குன்னு ஓடி போயிடும். ஃபஸ்ட்டு லெவலை அது சரி ஃபஸ்ட்டு டாஸ்க்கை வந்து நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து முடிச்சிருக்கோம். அதனால் ஒரு வெற்றியாட்டம். இப்பொழுது வந்து மிஸ் வித் டிவி ஸோ தட் மிஸ் டி கேனாட் வாட்ச் ஃபேவரட் ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் உன் ஃபேவரட் ஷோ என்னம்மா ட்ரம்ஸ் வாசிக்கிறது தானாம்மா? அதை நீ யூடியூப்லேயே இப்போ பார்த்துட்டு போயிடலாமே. என் வீட்டில் ஃபோன் இல்லையோ? என்னது இது செலக்ட் எபிலிட்டி? என்ன 3 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்னீசிங் கேஸ், லாஃபிங் கேஸ், டான்ஸிங் கேஸ். இதில் எந்த கேஸுங்க சூஸ் பண்ணுறது? சரி டான்ஸிங் கேஸ் சூஸ் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். பார் முயா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை கொடுத்துருக்காங்க. ரிவீல் ஹிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மாஷ் த டிவி வித் க்ரோபா, ஐ வில் டூ இட் ஃபார் யூ மேன். இப்போ வந்து உள்ளே போனீங்கன்னா வந்து உள்ளே போனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா இப்போ வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் கிடைத்து விட்டது. எஸ் சோல்ஜர்ஸ். என்னடா வேறு டைலாக் சொல்கிறோமோ, சாரி. அதாவது நம்ம வந்த ரூம் பார்த்திங்கன்னா டிவி ரூம் இல்லை, அதுதான் பெரிய ஏமாற்றம். ஷிட். என்னங்க ஏதோ பறக்குது, க்ரோபார் பறக்குதுங்க. க்ரோபாருக்கு எப்போ ரெக்க உழைச்சது தெரியலையே. சரி எடுத்துப்போம். இங்கேயே க்ரோபார் வச்சுக்காங்களே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? நீ தானே தூக்கி போடுன, அதான் போட்டேன். அதுக்காக வயல தூக்கி போடுறது யாராவது உண்டா என்ன வருது? க்ளீன் பண்றா, போடா ஒழுங்கா க்ளீன் பண்ணு. சரி விடுற. இல்லையே நேரங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா கைஸ் வெற்றிகரமாக டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு கை காலெலாம் சும்மா இருக்காது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்து ஏதாவது நோண்டிக்கிட்டு இருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். ஒரு சேனல் வச்சு வைக்கிறதுக்கே உனக்கு துப்பில்லே, எதுக்கு இன்னொரு சேனல் கேட்காதீங்க. சும்மா பண்ணுக்கு ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறேன். உங்களோட சப்போர்ட் முதல்ல இதில் பார்க்கணும், அப்புறம் தான் அதில். ஆக்சுவலி நான் ஃப்ரீ ஃபயரில் ஒரு ப்ரோ பிளேயர் தெரியுமா? அதுவும் இல்லாமல் வந்து நாங்கள் வந்து கிராண்ட் மாஸ்டரை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அப்படி நிறைய எப்படி இருக்குது நம்ம பேர். வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சர் பார்க்க போதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்துருச்சு, பார்த்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக இந்த டாஸ்க்கை முடிச்சு விட்டாச்சே. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஒருத்தன் வராம மிரட்டுறீங்க, ஒருத்தன் வராம மிரட்டுறான், இன்னொருத்தன் வராம பைக் எடுத்துட்டு வந்து மிரட்டுறான், இப்போ ஒருத்தன் வராம. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. வா போலாம்.